போராட்டம் இல்லாத மனிதர்கள் யாருண்டு? போராடி ஜெயித்திடுவேன். துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு? அதையும் நான் மேற்கொள்ளுவேன். தனிமைகள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு? நான் மட்டும் இல்லை அறிவேன். கவலைகள் இல்லாத மனிதர்கள் யாருண்டு? கர்த்தரை மட்டும் நம்புவேன். ஆத்துமாவே நீ கலங்குவதேன், நீ தீயங்குவதேன், நீ நொறுங்குவதே. நேசர் இயேசு உன் பட்சம் இருக்க நீ அஞ்சுவது ஏனோ? நீ அஞ்சுவது ஏனோ? ஆத்துமாவே நீ கலங்குவதே, நீ தீயங்குவதே, நீ நொறுங்குவதே. நேசர் இயேசு உன் பட்சம் இருக்க நீ அஞ்சுவது ஏனோ? நீ அஞ்சுவது ஏனோ? அருமையான இந்த பாடலை அண்ணன் காட்சன் ஜிடி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அநேக நேரத்தில் இது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. போராட்டம் இல்லாத மனிதர்கள் நாம் பார்க்கவே முடியாது. துன்பங்கள் இல்லாதவங்களை, தனிமைகள் இல்லாதவர்களை, கவலைகள் இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது. ஆனாலும் நம்மளால் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல தான் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 29வது வசனத்தில் தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார்: உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இதை எப்போ அவர் எழுதினார் அப்படின்னா, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மேபி நீங்கள் போராட்டத்தோடு கூட இருக்கலாம், தனிமைகளில் இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவன் தாவீதை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் பாடுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேனை எதிர்ப்பு இருந்தாலும் அந்த சேனைக்குள்ளே பாய்ந்து போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நீங்களும் பயப்படாமல் சேனைக்குள்ளே பாய்ந்து போங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமாக அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே போனாங்க. சிங்ககபிக்கு தைரியமாக தானியேல் போனார். என்னாச்சு? கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். நீங்களும் பாடி துதிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.